இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் பார்ட் இல்லை, சென்டர் தானே, இது சென்டர் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர், அதுக்கப்புறம் இங்கேருந்து எது இப்போ நமக்கு எப்படி வரும்னா இந்த நோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வி வருது பார்த்தீங்களா, இங்கே வந்து முடியுது இல்லை, இதுலேருந்து இது சென்ட்ரு, இதோட சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரு பாருங்கள், இதோட சென்ட்ரு தெரியுதா, கவனி இல்லையா, தெரிய மாட்டேதா, இங்கே வரும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இது வந்து சென்ட்ரு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்க எதுவும் வச்சுருக்கீங்களா, ஐலைனர் காஜல் எதுவும் வச்சுருக்கிறீங்களா, தடை விடுங்க, தடை விடுங்க. இப்போ இதுதான், இது நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னா ஒரு கஸ்டமருக்கு உங்களுக்கு 15,000 லாபம். ஆமாம், அதுக்கு முன்னாடி சொன்னோம்னா நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ருவாங்க. அதனால வந்து நான் யாரும் சொல்லலை. மைக்ரோ பிளேடிங் 15,000 நான் பண்ணுற ப்ரைஸு. ஒரு நாளைக்கு 3 பண்ணால் போதும், 3 அப்பாயின்மெண்ட். நமக்கு வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறது மைக்ரோ பிளேடிங் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஐப்ரோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து மைக்ரோ பிளேடிங் 2011 ஆனால் பர்மனெண்ட் ஐப்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ ஸ்கேலே இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுக்கிறது காமிச்சு கொடுத்தோம். இந்த ஸ்கேலே இல்லாமல் கூட நீங்கள் எல்லாருமே பியூட்டிஷியன் எல்லார்ட்டையும் இது இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இது இல்லாமல் பியூட்டிஷியனாக இருக்கிறீங்க, இருக்கிறாங்க. இது எப்படின்னாக்கா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, குங்குமம் மாதிரி லைட்டாக தடவி விட்டிங்கன்னா டெம்பரரி போதும். இப்போ பாருங்கள், நான் வைக்கும்போது அந்த பெண்ணு வச்சு லைட்டாக ஒரு அழுத்த அழுத்தி விடும் மேலே. நான் கரெக்டாக வைக்கும்போது வச்சு அப்படி இல்லை, நடுப்புற மட்டும் லைட்டாக பெண்ணு பின்னாடி வச்சு அப்படி இல்லை, நடுப்புற வரைக்கும் ஒரே அழுத்தா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போதும் விடுங்க. கோணெல்லாம் போகாது, யார் கோணில் போடுதுங்க? இல்லை சார், இப்படி தூக்கி போட்டால் போதும், இழுத்து இப்போ அடுத்தது அங்கே வைங்க, அது நீங்கள் ரப்பர் பேண்ட்னா அப்படி போவோம். இது வந்து கொஞ்சம் இதாக விழுகுது, ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால அப்படி விழுகுது. சரியா? அவ்வளோதான், போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது விட்டுருங்க நீங்கள். இப்போ அடுத்து இப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ எண்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு அது, அதனால் உங்களுக்கு அப்படி வருது. இல்லைன்னா அது கரெக்டாக வந்து போதும். இப்போ தெரியுதா? ஓகே, போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன் பண்ணேன் லைட்டாக. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷேப் பார்க்குறேன். இது இங்கேருந்து நேராக வீ கொடுக்குறேன். இந்த பேனா இது மாதிரி ஒயிட் பென், இது மாதிரி ஒரு ஒயிட் பென் வாங்கி வச்சு கொரோனா சார் லாக்டவுன் வேறு போடுறான்றாங்க. பேட் இல்லை சார்.
இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து எப்படி இருக்குது? ஷேப் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? ஆமாம். இப்போ இவங்களுக்கு இந்த திக்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். மிரர் இருக்கா? யாரும் வச்சுருக்கீங்களா? ஃபோனு நான் தான் அவங்ககிட்டே இருக்கா? வெயிட்டாக தான் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் ஓகேங்களா? சின்னது பண்ணிட்டுலாம் கொஞ்சம் சின்னது, இதோட கொஞ்சம் சின்னது பண்ணலாம். கீழே கொஞ்சம் சின்னது, இல்லை மேலே தான் கீழே கரெக்டாக இருக்குது. இல்லை கீழே இருக்குது, கீழே லைட்டாக தூக்கிடலாம். எங்கே பண்ணணும்னு சொல்லுங்கள். ஆமாம், அதை கீழே இறங்கி போய் இருந்த மாதிரி இருக்கா இது. இப்போ இந்த பெண் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு லேயர். ஓகேவா? மம்மி பாருங்க. மேலேயும் கொஞ்சம் இறக்கணும், கொஞ்சம் இதை மட்டும் ஒரு லைனை மட்டும் அந்த சைடு கொஞ்சம் சின்னதாக கொடுக்கணுன்றத கொஞ்சம் சைஸை குறைக்கிறேன். ஒன்றுமே தெரியல. அந்த சைஸ் ஆக்கிடலாமா? இதை பாருங்கள், இந்த சைஸ் கொடுத்துட்டுங்களா? இது ஐப்ரோ ஷேப் தான் பண்ணுறாங்க. ஐப்ரோ ஷேப் தான் பண்ணுறேன். அந்த வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று வீடியோ எடுத்து போட்டதெல்லாம் தெரியாமல் நான் வேறு சொல்கிறேன், வீடியோலாம் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் போட்ட பிறகு தான் உங்களை ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பொண்ணு யார் எடுக்க டக்கு டக்குன்னு போட்டு விட்டா. தர்சினியா? அவள் தான் வந்துட்டு அவள் விட்டாக்க செம்ம ஃபார்மில் இருக்கா. இப்போவே ஒன்று எடிட் பண்ணி காமிச்சா என்கிட்ட. ஆமாம், அப்படியா? இப்போ வந்துட்டு ஜாக் டாட்டூஸ்னு என் மிஷினை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணிட்டான். இவங்க மாதிரி அது வேற என்ன, வெப்சைட் டிசைனர் மாதிரி. இப்போ சீரியஸாகவே இப்போ உள்ள பசங்களுக்கு காமிச்சு விட்டா போதும், அவங்க பிடிச்சிட்ருவாங்க. பார்த்தேன், ஓகே. மற்றதெல்லாம் நான் சரி பண்ணி இப்போ வந்து எதுக்காகனா இது நான் சொல்லிடுறேன். இது இப்போ ஸ்கேல் இல்லாமல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். எந்த இதுக்கும் இது கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்குது, இது இறங்கிருக்கு. அது கொடுத்துறேன், அதான் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் போயிருந்தேன்னா ஸ்கேல் வச்சுட்டு பத்தமாக தெரிஞ்சிடும். அந்த பெண் பின்னாடி வந்து பரவாயில்ல, முன்னாடி தான் என்ன நடந்துட்டு இல்லை, அதை வேற சத்தம் மெதுவானாவது சொல்லக்கூடாது, காதலனாவது. ஆசுக்காக சொல்லி விட்டுருங்க. அதெல்லாம் கும்பலில் இருக்கும்போது அவங்கள வந்துட்டு அப்போ வந்து மறுபடியும் அள வைக்க போறீங்க. அப்பளை அடிச்சுட்டு அள வச்சிங்க, இப்போ வேணும்னு அள வைக்கிறீங்க சார். இப்போதான் ஒருத்தவங்க சொன்னேன், பார்த்து தயவு நல்லா பண்ண மாதிரி. யார் இங்கே புதுசாக வந்தாங்களே அந்த பொண்ணுக்கிட்ட தயவு நல்லா பொறுமையாக பண்ணிடுங்க. கத்தி மாதிரி வைங்க சார். கத்தி இப்போ பாருங்க, கத்தி மாதிரி இருக்கா?
அவங்க வர மாட்டாங்க. அது டம்மி பண்ணி கொஞ்சம் டல் பண்ணி சேஃப் பண்ணுறது எல்லாமே அப்படிதான். எதுக்கு எல்லாத்தையும் உடனே பண்ணணும், ஸ்பீடாக பண்ணணும், ஸ்பீடாக போகக்கூடாது. அது டேட்டூ வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. பொறுமையாக 2 சைடும் ஒரே மாதிரி வேற கொடுக்கணும்ல. நம்ம என்னென்ன பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு அந்த சைடு கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறி இருக்கு. டேட்டூவை பார்க்கறதுக்கே பொறுமை இல்லையா, போடுறதுக்கு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இருக்குது. இப்போ நான் பண்ண போகிறது உங்களுக்கு பயமாக இருக்கும். இன்னொரு மிஷினையும் நான் பண்ணி காமிச்சேன். அது வந்து மேனுவல் மிஷின் மாதிரி. நான் பண்ணுறது மேனுவலாக பண்ணுறேன். அதுலேயும் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் எதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதை வந்து பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பண்ண போகிறது ப்ளைடு. நான் பண்ணுறது வந்து மைக்ரோ ப்ளைடு. இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணது எனக்கு தெரியும். அதுக்கே அடிக்க இப்போ கரெக்டாக பிடிஎஃப் எடிட் பண்ணலாம். பேட்டி எடுத்துட்டு போனாங்க. ஓ அதுக்கு அவங்க வந்து வரைக்கும் ஒரு குத்துவாங்களா ஊசி வச்சு எடுக்கணும். என் மொபைலில் எங்கே இருக்கும் தெரியல. முதல்ல வந்து சேவ் பண்ணாத ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா? சரி இது என்ன இது இங்கே அப்பெல்லாம் கருவிலாம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். நீட்டு சரிம்மா ப்ளைடு நீட்டு கிடையாது, ப்ளைடு. அதுக்கு அந்த மிஷின்லேயே செட் பண்ணுறதா சார்? கொஞ்சம் அப்படி கிரிப்பு அதுலலாம் செட் பண்ண முடியாது. இது கிரிப்பு இதுக்கு தனியாக இருக்குது. ஆமாம். கொஞ்சம் வீடியோ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பென் அப்படின்னு இங்கு பாட்டில் பாருங்க. இது எப்படின்னாக்கா இங்கே பாருங்க. இதில் வந்து பிளாக் யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். அப்படி 2மே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி தான். இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்குனா மேக்ஸிமம் டார்க்காக யூஸ் பண்ணும், பிளாக்காக. ஆனால் ப்ரௌன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது ஸ்கின் டோனில் மேட்ச் ஆகிறதுக்காக. மற்றது வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியது கிடையாது. க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டாலும் பண்ணிடக்கூடாது. ஐப்ரோ புரியுதுங்களா? கொஞ்சம் ஐப்ரோ மட்டும் இப்போ அந்த இந்த மேடம் பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இருக்குது. நான் பண்ணுறது எல்லாமே பிளாக் கலரில் தான். பிளட் கண்டிப்பாக வரும். எப்படி கை எங்கே உங்கள் கை பயப்படும். இங்கே ஸ்டாண்டு தான். ஸ்டாண்ட் ஆச்சு விட்டா எடுத்துகிட்டு போயிடும். வலிக்காதுன்னு சார். ப்ரௌன் இங்கே அது உள்ள கிடக்கும்டா. பிளட் வருமா? அப்புறம் அது இல்லை ப்ரௌன். அதுக்கு தான் அந்த அது தனியாகவே கிடக்கும் பாரு. ஆனாலும் வலிக்கும். கிடையாது, அதில் கிடக்கும். அது எப்படி வலிக்காம இருக்கும்? பெயின் கில்லர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஊசி போட்டு வலிக்கணும் எப்படியோ? அது பரவாயில்ல, ஃபோன் இருந்தால் பரவாயில்ல. மேலே உங்க பயப்படுறாங்க, எனக்கு தான் இருக்கு. அங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இது ஐப்ரோ மிஷினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ பிளேட் மிஷினை வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். இது மேக்ஸிமம் டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளைடு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைடு ரொம்ப மைண்ட் ஒர்க்கு. எங்கேயாவது ப்ளைடு ஜாஸ்தி பட்டுருக்குன்னா நர்வ்ஸ் கட் ஆகிடும், ஐக்கிய ப்ராப்ளம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால தான் சொல்லுங்கள், இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் 6 இடத்துல ஒரு இடக்கு மட்டும் கட் பண்ணணும் இந்த பிளேடு. கொஞ்சம் கேர்ஃபுல். அது வந்து அப்படி இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சிங் தான், மிஷின் மாதிரி தான், சின்னது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி பாட்டிலாங்க இருந்துச்சு, அதை இருங்க இருக்கா தண்ணி. இது பண்ணதுக்கப்புறம் ஹேர் வளரவே செய்யலாம். ஹேர் உங்களுக்கு ஒரிஜினல் வளருங்க எப்பயும் போல். நம்ம த்ரெட்டிங் பண்ணிட்டே தான் இருக்கும். பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் வரும், தின்னமாக இருக்கும். இதே இதில் யூஸ் பண்ணிக்கணுமா? அந்த சேஃப் அப்படியே இருக்கும். இனிமேல் இதை யாரும் நிற்காதீங்க சார். இப்படியே இருக்கணுமா? எனக்கு கொஞ்சம் மேலே ஏறி உட்காரணும். நீங்கள் அப்படியே உட்காருங்க, நான் பார்த்தேன். டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி என்ன கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்போ அதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறன்றதை கவனிங்க, சரியா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றத ஒரு பேப்பர் பென் இருந்தால் எடு, நான் சொல்லிடுறேன். ஒரு பேப்பர் பென், அந்த பேப்பரை எடுங்க, பின்னாடி திருப்பிக்கலாம். பரவாயில்ல.
வீடியோ எடுக்கிறதுனால காமிக்கிறேன். மெத்தட் மட்டும் நினச்சிக்கோங்க. மேலே நம்ம போர்டு மாதிரி இப்படி தானே இருக்குங்களா? ஐப்ரோ இப்படி தானே இருக்கும். இதில் இது 1 2 3 4 5 6 இதுதான் ஷேப், ஐப்ரோட ஷேப். இப்போ நம்ம ஏன்னா ஒன்று இருக்குல்ல இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டு ரொம்ப லைட் கலர் வரணும். ஃப்ரெண்டில் எல்லாருக்குமே பாருங்கள் ஒரிஜினலாக லைட்டாக தானே இருக்கும். அதேமாதிரி இந்த பார்ட்டு 6 3 6 இந்த பார்ட்டு எண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். எல்லாரும் கவனிச்சா தெரியும், நீங்கள் ஒரிஜினலாக கவனிச்சா தெரியும். அப்படி தான் இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்னா இங்கேருந்து தானே ஆரம்பிக்குது இல்லை, இங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடர்த்தி கம்மியாக இருக்குது. இங்கே ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா இந்த ஹேர் இங்கே வந்துடும், இதோட ஹேர் இங்கே வந்துடும், அதனால ஜாஸ்தி இருக்கும். ஒரிஜினலே அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது எப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ அப்படி இருக்குது. உங்களுக்காக நான் சாப்பிடாம வந்துட்டேன். போ சும்மா நானாகி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இப்படி தானே இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது மைல்டு, ரொம்ப இது கடைசியாக தான் பண்ணணும், லாஸ்ட்டாக தான் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு எங்கே பண்ணணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பாருங்கள். ஐப்ரோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மெத்தட் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், கவனிங்க. இந்த பொசிஷனில் தானே வந்திருக்குது, இந்த பொசிஷனில் தானே வந்திருக்குது. நான் போடுறேன் பாருங்கள். கேப்பு விட்டுட்டேன், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கேப்பு விட்டுட்டேன் இந்த இடத்த. இது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது, இது எண்டு தான் பண்ணணும். இது ரெண்டுமே லாஸ்ட்டாக தான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து ஒரு கால்வாசி கேப்பை எடுத்துட்டேன் ஒரிஜினலாக வரணுங்கிறது. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி கொண்டு வரேன், அவங்களோட ஒரிஜினல் ஐப்ரோ மாதிரியே கொண்டு வரேன். சரிதா? ஆமாம், எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கேயுமே இந்த மெத்தட் தானே யூஸ் பண்ணுறேன், இல்லை இப்படியே வச்சுட்டு பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கிறது. இங்கேயுமே பாருங்கள் காம்போஸ் மாதிரி தான் பண்ணுறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே மெத்தட். இது ஃபஸ்ட்டு லைன் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடணும். செகண்டு இங்கேருந்து ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் கீழே, 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 ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் கீழே. இப்போ வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கவனிச்சா நீங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இங்கே கேப் இருக்குல்ல கோடு கூட. இப்போ நான் என்ன பண்ணேன், இதை ஸ்மால் ஹேர் கொடுக்க போகிறேன். மைல்டாக ஸ்மால் ஹேர் எடுத்துட்டு மைல்டாக கொடுக்குறேன். மேலே கொடுத்தோன்னே ஒரிஜினல் ஐப்ரோ ஹேர் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், திரும்ப இந்த கேப்பில் மைல்டாக கொடுக்குறேன். இதெல்லாம் மைல்டு சின்ன ஹேர். சரியா? நான் அப்படி பண்ணுறேன், எழுத மாட்டேதுன்னு. சின்ன ஹேர் அவ்வளோ. இது இவ்வளோ ஐப்ரோ சுத்தமாக இல்லாதவங்களுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓரளவுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்களுக்குலாம் அவ்வளோ தேவையில்லை. இவங்களுக்கு பாருங்கள், இவங்களுக்கு இப்போ இங்கே தேவை, இந்த இடம் தேவையா? இங்கே பாருங்கள் சுத்தமாகவே காணும். இல்லை இதெல்லாம் மட்டும்தான் கவர் பண்ணணும். அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் ஒன்றுமே இல்லாத யாருக்கு ஒரு 3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் 1 ஸ்ட்ரோக்ஸ் இல்லை 2 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தா தூக்கம் வருதுங்களா? சாப்பிட்டது நான். இப்போ ஃப்ரண்டில் பொசிஷன் மாற்றிக்கணும். ஒன்று ஃப்ரண்டில் அப்படி மொத்தமாக வந்துடணும், மொத்தமாக அப்படி வந்துடணும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக பேக்கில் போயிடணும். பேக்கில் போயிட்டு இந்த ஸ்ட்ரெச்சரில் கொடுக்கணும். நான் தள்ளி விட்டுருவேன், பக்கத்தில் தான் நடந்து வரும்போது. இப்போ எப்படின்னாக்கா மைல்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி மைல்டாக தான் கொடுக்கணும். ஃப்ரண்டில் மட்டும் எப்படின்னா ஒரிஜினல் லேயர் மாதிரி கொடுக்கணும். அடர்த்தி ரொம்ப தேவை கிடையாது. இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். இது சும்மா டம்மிக்காக தான் பண்ணேன். ஓகேவா? புரிஞ்சிருச்சுல்ல? புரியலன்னா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா? ஏன் தள்ளி ஓடிடுறீங்க? நீங்க இங்க வந்தீங்கல்ல,
வரமாகிற மாதிரி தெரியும். ஃபோனை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக